வெல்கம் டு எடிஸ்பின்ட் அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாமெண்ட்ரியில ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டன் வந்து ஈஸியான ஷிஃப்ட்லலாம் சிஹெச்எஸ்எல்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த சம் வந்து பார்த்தோன்னே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் டயக்ராம் வரைஞ்சோனையாவது நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு கால்குலேஷனுமே தேவைப்படாது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்டு இருக்கு. ஏபிங்கிறது ஒரு கார்டு அண்ட் தென் சிடி அப்படிங்கிறது இன்னொரு கார்டு. ரெண்டு கார்டுமே பேரலா இருக்கு. ரெண்டு கார்டுமே சென்டருக்கு ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு. ஒரு கார்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, ஒரு கார்டு ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கார்டு டாப்ல, இன்னொரு கார்டு வந்து பாட்டம்ல இருக்கும். ரெண்டு கார்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 42 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த சென்டர், சர்க்கிளோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேவா? மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிங்கிறது 36 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் தென் சிடிங்கிற கார்டு வந்து ஒரு 48 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 42 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கார்டை வந்து சென்டர்ல இருந்து வர லைன் வந்து கட் பண்ணது அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரில தான் கட் பண்ணும். ஓகேவா? இதுதான் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணது அப்படின்னா என்ன சொல்லிடுவீங்க? ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகியிருக்கா? ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா அப்படின்னா ட்ரிப்ளெட் வேல்யூஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ எனக்கு ஏதோ ஒரு ட்ரிப்ளெட் வேல்யூஸ் தான் இங்கே வந்து மேஜர் ரோலே பிளே பண்ணும். இப்போ நான் ட்ரிப்ளெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏபி வந்து 36 இதை எப்படி கட் பண்ணும்? ரெண்டா கட் பண்ணும். ஸோ இந்த இடம் 18 இருந்திருக்கும். 48 சிடிங்கிறது டோட்டலா 48. அப்போ இது ரெண்டா கட் பண்றப்போ 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, ஸோ 18 அண்ட் 24 வராப்புல உங்களுக்கு ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. எனக்கு தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 18 அண்ட் தென் 24 ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அடுத்த ட்ரிப்ளெட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 18 ஸ்கொயர் பண்ணா 324 அண்ட் தென் 24 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 576 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 300, 900. ஓகேவா? 900 எதோடைய ஸ்கொயர் வேல்யூ? 30 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 30 தான் நான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். எப்படி கன்க்ளூட் பண்ணீங்க? ரீசெக் வேணா பண்ணிக்கலாமா? எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? 42 சொல்லியிருந்தாங்களா? 18 ஒரு சைடு வந்துடுச்சு. நான் ரேடியஸ் 13 சொல்லிட்டேன். அப்ப இந்த இடம் என்னவா இருக்கணும்? 24 இருக்குமா? ஸோ நான் 24 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள பாருங்க. பேஸ் வந்து 24, ரேடியஸ் வந்து 30. சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க? 24, 30 வந்துருச்சுன்னா இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும்? 18 இருக்கும். ஏன்னா 18, 24, 30 தான் நான் ட்ரிப்ளெட் வேல்யூன்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் ஒரு ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ என்ன பண்ணிருவீங்க? ஆட்டோமேட்டிக்கா நான் 18, 24, 30 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இதை எம்னு எடுத்துக்கலாம், இதை என்னன்னு எடுத்துக்கலாம். எம்ல இருந்து என் வரைக்கும் இருக்க வேல்யூஸ் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 42 வரணும். டிஸ்டன்ஸ் ஏன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க தானே, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும். 24 பிளஸ் 18 என்ன வேல்யூ வரும்? 42 சென்டிமீட்டர் வருதா? ஸோ நம்ம எடுத்த வேல்யூ கரெக்ட். இந்த சம் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏபி வந்து 36 சொல்லிட்டாங்க. அப்ப பாதி என்னவா இருக்கும்? 18 சென்டிமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் 18 அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன். ஓகேவா? அடுத்தது சிடி வந்து 48. 48ல பாதி அப்படின்னா 24. ஸோ 18 அண்ட் 24 வர மாதிரி ட்ரிப்ளெட் வேல்யூ நான் யோசிப்பேன். ஸோ 18, 24, 30 அப்படின்னு சொல்லி எடுத்துலாம். இல்ல இன்கேஸ் நான் ட்ரிப்ளெட் வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடமா வச்சுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18ஓட ஸ்கொயர் வேல்யூ 324, 24 ஸ்கொயர் வேல்யூ 576. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 900 வரும். 930 உடைய ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 18, 24, 30 இதுதான் ட்ரிப்ளெட் வேல்யூ. அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்? 30 சென்டிமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.